பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதற்காக அந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 20 கிராம விவசாயிகள் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் முதல்வருக்கு பச்சை துண்டு அணிவித்த விவசாயிகள் நெற்கதிரையும் பரிசாக வழங்கினர். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதை விசிக வரவேற்பதாக அமைச்சர் வன்னியரசு கூறினார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை விசிக எதிர்த்ததாகவும் மக்கள் பிரதிநிதிகள் பரந்தூருக்குள் செல்ல முடியாமல் சிறை வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விளக்கம். மக்களை பாதிக்காத இடங்கள் மட்டுமே தொழில் தொடங்க கையகப்படுத்தப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகளாக பெரிய தொழில் முதலீடுகள் வரவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆதங்கம். அரசியல் நடப்பதால் தொழில் முதலீடுகள் வராது என்று கூறிய அவர், எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு 8 வழி சாலை திட்டத்தை திமுக எதிர்த்ததாக சாடினார். கடலூரில் திருநங்கை சஞ்சனா மற்றும் கோவில் அர்ச்சகர் நாகராஜனின் காதல் திருமணத்திற்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திறந்த ஜீப்பில் மணமக்கள் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் செண்டை மேளம் மற்றும் பேண்ட் வாத்தியம் முழங்க திருநங்கைகள் நடனமாடி வரவேற்றனர். 6 ஆண்டுகளாக காதலித்து வந்த இருவரும் குடும்பத்தினரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் கரும்பு ஏற்றி சென்ற லாரியை 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டமாக வழிமறித்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. ஆசனூர் அருகே திடீரென சாலைக்கு வந்த காட்டு யானைகள் லாரியில் இருந்த கரும்புகளை தும்பிக்கையால் பறித்து சென்றன. தொடர்ந்து ஹாரன் அடித்ததால் யானைகள் வனப்பகுதிக்குள் சென்ற நிலையில் ஓட்டுநர் லாரியை மெதுவாக இயக்கி தப்பி சென்றார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் தாலுகா அலுவலகம் அருகே பைபாஸ் சாலையில் அதிவேகமாக வந்த ஈச்சர் லாரி ஒன்று சாலையோரமாக இருந்த டிராக்டர் ஷோரூமுக்குள் புகுந்தது. இதில் ஷோரூமின் சுவர், கண்ணாடிகள், மேற்கூரை உள்ளிட்டவை பலத்த சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக ஷோரூமுக்குள் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இந்த விபத்தின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகியுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்ந்தது. 1 கிலோ மல்லிகை பூ 1400 ரூபாய்க்கும், முல்லை மற்றும் கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும், செவ்வந்தி மற்றும் சம்பங்கி 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. பூக்களின் விலை உயர்ந்ததால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை திருவிக நகரில் 24 கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த கணேஷ் என்ற ஜில்லுவை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய பெங்களூருவை சேர்ந்த துளசி சிங்கத்தை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர்.
உத்தரகாண்ட் மாநிலத்தில் யமுனை ஆற்றின் நடுவே வெள்ளத்தில் சிக்கியவரை மாநில பேரிடர் மீட்பு படையினர் வெற்றிகரமாக மீட்டுள்ளனர். ஆற்றில் குளிக்கும் போது கால் தவறி விழுந்த இவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு ஆற்றின் நடுவே இருந்த பாறையில் சிக்கி உயிர் பிழைத்துள்ளார். தலைநகர் டெல்லியில் 2வது நாளாக வெளுத்து வாங்கும் கனமழை. சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கிய நிலையில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பீகாரில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வை ரத்து செய்ய கோரி மாணவர்கள் போராட்டம். தலைநகர் பாட்னாவில் காந்தி மைதானத்தில் இருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. பீகாரில் போட்டித் தேர்வு வினாத்தாள் கசிவு கண்டித்து பேரணி சென்ற மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. சாலையில் போடப்பட்டிருந்த தடுப்புகளை தாண்டி சென்ற மாணவர்களை பாதுகாப்பு படையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்தும் விரட்டியதால் அந்த பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. யார் ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைத்தது என்று சட்டப்பேரவையில் காரசார விவாதம். தவிக எம்எல்ஏ முஸ்தபாவின் பேச்சுக்கு திமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதால் பேரவையில் சலசலப்பு. தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் 130 புதிய மின்சார ஏசி பேருந்துகள் மற்றும் 120 சாதாரண பேருந்துகளின் சேவையை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னையில் 130 புதிய தாழ்தள குளிர்சாதன பேருந்துகளை 7 பனிமலைகளில் இருந்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ரூபாய் மதிப்பீட்டில் 250 புதிய பேருந்துகளின் பயணத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது தொடங்கி வைக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது பேருந்தின் உட்கட்டமைப்பை பார்வையிடுகிறார்கள். சென்னை தலைமை செயலகத்தில் புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் விஜய் ஏசி பேருந்தில் ஏறி ஆய்வு செய்தார். சிறுசேரி செல்லும் பேருந்தில் உள்ள கட்டமைப்புகளை பார்வையிட்ட முதல்வர் ஓட்டுநரிடம் கைகுலுக்கி நலம் விசாரித்தார். ஆண்டிற்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க கோரி பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் தனி தீர்மானம் கொண்டு வந்தார்.
திமுக, அதிமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த நிலையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 15 முதல் 20 வருடங்கள் வரை பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களை தகுதி தேர்வு எழுத சொல்லுவது அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்படைய செய்யும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பணி பலன்கள் தொடர்ந்து கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித இடையூறுமின்றி தங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றி வரும் நிலையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று 1/9/2025 நாளிட்ட உரிமையியல் மேல்முறையீட்டு சிவில் அப்பீல் எண் 1405/2025, 1385/2025 மற்றும் 1386/2025 மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் பதவி உயர்வினை பெற இயலும். மேலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் பணியிழப்புக்கும் ஆளாக நேரிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று திமுக கொறடா ஏவா வேலு வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டால் திமுக எம்பிக்கள் அதனை ஆதரிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணிப்பலன்கள் எவ்வித தடையும் என்று தொடர்ந்து கிடைப்ப உதவி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரையை ஒருமனதாக கூறுகிறது. ஒன்றிய அரசு கிட்ட தான் பண்ணி இதை நாம செய்ய முடியும். ஆக இப்படி ஒன்றிய அரசாங்கத்தில் இந்த அரசு வலியுறுத்தி புதிய சட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது ஆசிரியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டம் இயற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆசிரியர் பணியை பொறுத்தளவுக்கு நாங்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதிய சட்டங்கள் வருவதற்கும் அவளுக்கு சலுகை பெற்றுத் தருவதற்கும் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தல். 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு. விலா எறும்பு முறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. எனவே இது முழுக்க முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன். 3 தமிழர்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க தமிழ்நாடு அரசு முழு முயற்சிகள் எடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். அவங்க குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவியும் சட்ட உதவியும் அரசு செய்ய வேண்டும் என்று உங்களோட கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையில் எப்போது தண்ணீர் திறக்கப்படும் என்று பேரவையில் திமுக உறுப்பினர் கோவி செழியன் கேள்வி எழுப்பினார். மேட்டூர் அணையில் பாசனத்திற்கு நீர் திறப்பது குறித்து விரைவில் நல்ல செய்தி வரும் என்று அமைச்சர் என் ஆனந்த் பதிலளித்தார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் காவிரியில் தண்ணீர் எப்போது திறக்கப்படும் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அறிவிப்பு வருமா என்றும் காத்திருக்கிறார்கள். எனவே குறைவான நேரத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும் எனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் அரசு அறிவிக்க இயலுமா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்க்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து எப்போது தண்ணீர் திறக்கப்படும் என்று பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்னதாக விவசாயிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க. டெல்டா மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றாங்க. இது வாழ்வாதாரமே விவசாயம் தான். அதனால இந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா, அது எப்பொழுது திறக்கப்படும்? அப்படி திறக்க வந்தால் 15 நாளைக்கு முன்பாகவே அது அறிவிக்கப்பட்டிருந்தது தான் இந்த நாற்றங்கால் விடுகின்ற பணி துவங்கப்படும். ஆகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் எப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து
நம்ம டெல்டா மாவட்டத்திற்கு சம்பா சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும் என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் பேசிக் கொண்டிருந்த போது அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் குறுக்கிட்டு பேசியதால் சலசலப்பு. தளவாய் சுந்தரத்தின் கருத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, முன்னாள் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மற்ற உறுப்பினர்கள் பேசும்போது ஆஸ்டின் குறுக்கிடுவார். ஆனால் அவர் பேசும்போதே சபாநாயகர் குறுக்கிட்டதாக உதயநிதி பேசியதால் பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. எங்களின் வழியை புரிந்து கொண்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவருக்கு நன்றி என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் ஆஸ்டின் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போதே நீங்கள் எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவிர நம்முடைய முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் அண்ணன் திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் குறிப்பிடும்போது பல வரலாறுகள்லாம் குறிப்பிட்டு இவர் அங்கே இருக்க அதெல்லாம் நீங்கள் அனுமதிக்க கூடாது, இதை நீங்கள் என்கரேஜ் செய்யக்கூடாது. அப்படி அவர் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், பல்வேறு உறுப்பினர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்களோ அங்கே அவங்க உண்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி. இன்னைக்கு தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்களாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்திரேலியா எப்பயுமே எந்திரிச்சு குரல் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. நாங்க எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே எல்லாத்தோடைய பேச்சை நிப்பாட்டுவாரு. இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது, நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிடுறாங்கன்னு. இன்னுமேட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா குறித்து சட்டப்பேரவையில் தாவேக அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவினர் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளை அமைச்சர்கள் கண்காணித்து வருவதாக ஆதவ் அர்ஜுனா கூறியதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த தொகுதிக்கு முழு பொறுப்பு என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். ஒரு ஜிஓ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் கூட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை எல்லா பிரச்சனையிலும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அதனால அந்த 6 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைனாலும் பொறுப்பு அமைச்சர்கள் 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனை என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலும் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். பேரத்தில் ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்கிற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய. அந்த பொறுப்பு அமைச்சர் அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் தாவேக தான் வெற்றி பெறும் என்று கூறிய அமைச்சர் செங்கோட்டையன், எடப்பாடி தொகுதியில் தாவேக வேட்பாளர் வாபஸ் பெற்றது குதிரை பேரம் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். தாவேக வேட்பாளர் வாபஸ் பெறவில்லை, அவரது மனு நிராகரிக்கப்பட்டது என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அது குதிரை பேரம் இல்லையா? முன்னவர் இருங்க, அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸ் எல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதன் மூலமாக அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்க. யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா அப்ப வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்றங்களுக்கும் அதிமுக வேட்பாளருக்கு தான் எனக்கும் எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு. எம்எல்ஏக்கள் ராஜினாமா தொடர்பான விவாதத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்டதால் பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுக எம்எல்ஏக்கள் அமரும்படி கூறிய சபாநாயகர் JCD பிரபாகர் விதிகளை பயன்படுத்த நேரிடும் என்று கடுமையாக எச்சரித்தார். எல்லாரும் பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு போக முடியாது. பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. இருங்க,
இருங்க இல்லங்க நீங்க உங்களை அனுமதிச்சு இருங்க. உங்களை பேசணும் அனுமதிச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க. அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. திசை இதேனா உட்காருங்க. எது அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் G2 மாப்பிள்ளைகளுக்காக திமுகவினர் துடிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். அமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, எந்த லாட்டரி மருமகனுக்காக திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றுகிறீர்கள் என்று பதிலடி கொடுத்ததால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணே G2 மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்கிறது, வேற யாருக்காகவும் இல்லை. இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். திமுக ஆட்சியில் புதிய விமான நிலையம் அமைக்க பரந்தூரை தேர்வு செய்ததில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்தார். மீனம்பாக்கம் விமான நிலையத்தை எப்படி விரிவாக்கம் செய்ய முடியும், அங்குள்ள மக்களை எப்படி வெளியேற்றுவீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக கூறும் தகவலில் உண்மை இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். விமான நிலைய ஓடுதளம் அமைக்க பரந்தூர் உகந்த இடம் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க கம்பன் கால்வாயை அழித்துவிட்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க முயற்சிப்பதா என்று பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் ஆவேசமாக தெரிவித்தார். பரந்தூரில் வாட்டர் விமான நிலையம் மட்டுமே அமைக்க முடியும் என்றும் அவர் கூறினார். விமான நிலையமா விவசாயிகளின் கண்ணீரா என்று வந்தால் முதலமைச்சர் விஜய் எப்போதும் விவசாயிகளின் பக்கம்தான் நிற்பார் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். உரிய ஆலோசனை நடத்தியே பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். மாண்பு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 போகம் அங்க வந்து விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம், இத்தனை ஏரி இருக்கு, 381 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளீடும் இல்ல. பரந்தூர் விமான நிலையத்திற்கு கையகப்படுத்திய நிலத்தை தாவேக அரசு என்ன செய்ய போகிறது என்று பேரவையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். விளைநிலங்களை திருப்பி ஒப்படைப்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்தார்.